ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட வச்சு கூட சாப்பிட்லாங்க. ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறது. ஒரு கொத்தமல்லி சட்னிங்க. ஒரு பஞ்சு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இது கிராமில் பார்த்திங்கன்னா 125 கிராம் இருக்குங்க. இப்போ இதை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இது ஒரு ஓரம் வச்சுடுறேன். அதுக்கு 2 தக்காளி, 10 பச்சை மிளகா, அப்புறம் 1/4 கப்பு கடலை. ஸ்டவ் பற்ற வச்சிட்டேங்க. கடாய் வச்சாச்சு. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் 1/4 கப்பு கடலை எடுத்துருக்கேன். இதை போட்டு வறுக்கிறதுக்கு இது வறுப்படட்டங்க. இந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதையும் இப்போ இதெல்லாம் நம்ம 2 டீஸ்பூன் தனியா, முழு தனியா எடுத்துருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கு மேலே எடுத்துடாதீங்க, 1/4 டீஸ்பூன்னு வெந்தயம் எடுத்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு போடணுங்க. பெருசாக இருந்தால் நீங்கள் 10 பல் போட்டுக்கோங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 20 பல் பூண்டு வச்சுருக்கேங்க எடுத்து. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி இந்த சட்னிக்கு. சரிங்களா, இப்போ நம்ம இந்த 1 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டுடலாம். இந்த தனியா, முழு தனியாவையும் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. பூண்டையும் போட்டுடலாம். இது ஆல்ரெடி இதெல்லாம் ஃப்ரை ஆகும்போது இந்த புளியும் இதிலே போட்டுக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற அந்த இது விதை, கொட்டை, இந்த நார் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க. புளியங்கொட்டைலாம் இருந்தால் எடுத்துகிட்டு இது கூடவே இதையும் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இதுக்கு தேர்ந்த உப்பு போட்டுக்கலாம். வரப்படட்டும். இப்போ இந்த பச்சை மிளகாவும் நம்ம வெட்டி போட்டுக்கலாங்க. அப்படியே போட்டிங்க வெடிக்கும், அதனால தான். இதையும் இந்த பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டு இதையும் நம்ம வதக்கலாங்க. வதங்கட்டும், பார்க்கலாம். இது நல்லா வதங்கிடுதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஆறுலாம் கொட்டிக்கலாங்க. திரும்பி அடுப்பு பற்ற வச்சிட்டேங்க. கடாய் வச்சிட்டேன். அதே கடாயில் திரும்பி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி 2 எடுத்தோம் இல்லைங்களா, கட் பண்ணிவிட்டேன், அதை போட்டு வதக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இதை ஒரு 2 ஓட்டு ஓட்டிகிட்டு வந்து அப்புறம் இதெல்லாம் வதக்கி திரும்பி இதில் போட்டு அரைக்கலாம். சரிங்களா, இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பஞ்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். நம்ம இதில் முடிஞ்சளவு இந்த காம்புங்களோட அறுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம அரைக்கத்தான் போகிறோம், அதனால் காம்புலேயே நிறைய ஸ்ட்ரென்த்து சத்தெல்லாம் இருக்கிறதுனால இதையே நம்ம போட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம சட்னி தானே அரைக்க போகிறோம், அதனால் கட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குந்தோம் நல்லா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு ஒரு 75%. இப்போ நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ அதுவும் வதங்கிட்டோங்க, பார்க்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இதை ஆல்ரெடி இதையும் சேர்த்து அரைக்கலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேங்க. சரிங்களா, தண்ணி விடலை இன்னும். நம்ம இதையும் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க.
திரும்பி ஸ்டவ் பற்ற வச்சுட்டேங்க. கடாய் வச்சாச்சு. இங்கே பாருங்கள் அரைச்சின்னு வந்தாச்சு. இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி தாங்க விட்டேன். ஏன்னா இதை நம்ம தொக்கு மாதிரி தான் வச்சு சாப்பிட போகிறோம். இட்லிக்கு தோசைக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லிக்விடாக ஆக்கிக்கோங்க. நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம விட்டுக்கலாங்க தண்ணி. மொத்தம் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம். முதல்ல நான் வேர்க்கடலை, தனியா, முழு தனியாலாம் வறுக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் விட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தக்காளி வதக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் விட்டேங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன். சரிங்களா? நான் லிஸ்ட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பிரித்து எழுத முடியாது. 4 டேபிள் ஸ்பூன் கொடுத்துட்றேன். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பிரித்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி, ஃபுல்கா எல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி சட்னிங்க. இதில் நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் நம்ம கடுகு எடுப்போம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காய்ட்டும் பார்க்கலாம். எண்ணெய் சூடாக எடுத்துங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு போட்டாச்சுங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்க. நீங்கள் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கிள்ளி வச்சுட்டேன். அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 பிஞ்சு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். சட்னியும் போட்டு ஒரு வதக்கலாம். பாருங்கள், மிக்ஸியும் கொஞ்சம் அலசி அந்த தண்ணியை அதில் விட்டுட்டேங்க. இவ்வளோ தாங்க தண்ணி வச்சுருக்கேன். நான் திக்காக தான் யூஸ் பண்ணி போகிறேன். சாதத்துக்கு, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மஞ்சப்பொடி போடல, அப்படியே விட்டுட்டேன். இந்த கலரும் நல்லா தானங்க இருக்குது, ஒரிஜினல், அதனால விட்டுட்டேன். தேவைன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் நான் லிஸ்ட்டில் போடுறேன் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி நம்ம தாளிக்கும் போது அதை போட்டு தாளிச்சுங்க. சூப்பராக இருக்கும் கலர். நம்ம செஞ்ச கொத்தமல்லி பச்சடின்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். ஆந்திரா, கர்நாடகாலாம் இதை பச்சடி தாங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்ம ஊரில் சட்னி, துவையல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், நான் செய்ததை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு 2 பொருள் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று மஞ்சத்தூள், ஒன்று கருவேப்பிலை. கண்டிப்பாக கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கோங்க தேவைன்னா. அதே மாதிரி மஞ்சப்பொடி தேவைன்னா யூஸ் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை நம்மளுக்கு தேவை தான். எனக்கு கிடைக்காதனால, நான் டெல்லியில் இருக்கிறதுனால கருவேப்பிலை இங்கே கிடைக்கிறது இல்லைங்க. மரம்லாம் பனியில் காஞ்சி போச்சு. அதனால் எங்கள் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறதில்ல இங்கே. அதனால தான் என்னோடய முக்கால்வாசி ரெசிபிஸில் கருவேப்பிலையே யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சரிங்களா? அதனால் ரொம்ப சாரி. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேருங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நம்மளது சேனலில் 6:45க்கு ஒரு வீடியோ வெளியிடுறேன். இப்போ நான் முயற்சி பண்ணுறேன், இன்னொரு வீடியோவும் வருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.